ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாயங்காலமாக நர்சரி கார்டன் போனேன். அங்கே வாங்கின செடிகளை பார்க்கலாமா. இது கறிப்பலாங்க. கறிப்பலா பலாக்காய் மாதிரி இருக்கும். அது கறி மாதிரியே நம்ம செய்யலாம். மட்டன் சிக்கன் இந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் பழம் சாப்பிட முடியாது. இது வளர்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும்னு சொன்னாங்க காய் கொடுக்கறதுக்கு. சரி பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் என்ன உடஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்தாங்க. இது மட்டும்தாங்க இருந்துச்சு. இது அந்த நர்சரி கார்டனில் இது ஒன்று தான் இருந்துச்சு. சரி இதை நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், இது ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டு மாடியில் ஒன்று இருக்குது. இங்கே இன்னொன்று காட்டுறேன் பாருங்களேன். தரையிலையும் ஒன்று இருக்குது. ஆனால் இது வச்சு 3 வருஷம் ஆகிடுச்சு. அப்படியே தான் நிற்கிது. வளருவனான்னு நம்மக்கிட்ட பந்தயம் கட்டிக்கிட்டு இருக்குது. சரி ஓகே, நீ அப்படியே இரு, நான் போயிட்டு வேறு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒன்று வாங்கிட்டு வந்தோம். மாடியிலையும் ஒன்று இருக்குது. இதுவும் ஒன்றா வாங்கிட்டு வந்தது தான். இவங்க 2 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு நீயே நானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம வேறு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதை மாடியில் வச்சுக்கிறதுக்கு பாருங்களேன், ஒரு 7 அடி ஹைட்டுக்கு இருக்குது. இது பூவெல்லாம் பூத்துருந்துச்சுங்க. இது விலை எவ்வளோன்னா 50 ரூபா, இல்லை 200 ரூபா. இதோட விலை 200 ரூபா. இதுதான் 50 ரூபாய்க்கு வாங்கினது. என்னென்னா சப்போட்டா. இங்கே பாருங்கள், தரையிலையும் சப்போட்டா வச்சுருக்கோம். இது தரையில் வச்சுருந்தாலும் மாடி தோட்டத்தில் ஒரு சப்போட்டா செடி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன சப்போட்டா வாங்கிட்டு வந்தேன். இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க. என்னென்னா இது ஒட்டு செடி. இந்த ஒட்டு செடிக்கு கீழே இது விதைக்கன்று. காற்று வேறு அடிக்குது, கேட்குதான்னு தெரியல. இது விதைக்கன்று. இந்த விதைக்கன்று பாலை மரத்தில் விதை போட்டு அதை கட் பண்ணிவிட்டு அந்த முதிர்ச்சியான சப்போட்டா மரத்துலேருந்து கட் பண்ணி கிளையை கட் பண்ணி அந்த கிளையை கட் பண்ணி இதில் ஒட்டுவாங்களா. அதில் ஒட்டினா தான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இதிலேருந்து சின்ன குட்டியிலேயே நமக்கு காய் வந்துடும், பழுத்துரும். பாருங்களேன், இது இந்த சப்போட்டா இல்லை, இது சப்போட்டா, இது பாலமரம். அதனால் இதிலேருந்து நம்ம கிளை வளரவே விடக்கூடாது. ஏன்னா இதை நம்ம வச்சுருந்தோன்னு வைங்களேன், வேஸ்ட்டு. பழம்லாம் சாப்பிட்ருக்கோம், சூப்பராக இருக்கும். சப்போட்டா வெரைட்டி தான், அதே சப்போட்டா வெரைட்டி தான். சப்போட்டா டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கும். எங்கேயோ ஒரு மரம் தான் இருக்கும், பழமரம். அதனால் இதுதான் விதைக்கன்று. இதை எடுத்துகிட்டு மச்சா, இது மாடி தோட்டத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. தரையில் இதுலேயும் ஒரு 7 அடி ஹைட்டுக்கு இருக்கும். ஓகே பாய்.